இதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீதியான விசாரணைகள் வேண்டும் என்பதான நீண்டகால கோரிக்கையை முன்வைத்து வந்த கத்தோலிக்க திருச்சபை சார்பாக நேற்றைய தினம் ஆரூர் தந்தை சிறில் காமினி ஒரு செய்தியாளர் சந்திப்பினை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பின் போது குற்றங்களை வரை இடமளிக்க முடியாது என்பது அவருடைய கோரிக்கையாக அமைகிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் அரசியல் தலையீடுகள் வேண்டாம் என்பதான கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார். எவ்வித தடைகளுமின்றி விசாரணைகள் தொடர வேண்டும், பாரபட்சங்களை திணிக்க எவரும் முயலக்கூடாது, பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்குவது அரசின் பொறுப்பு என்பதுவே அவர் முன்வைக்கின்ற கருத்தாக அமைகிறது. எனவே புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷலை கைது செய்யப்பட்டிருப்பது விசாரணைகளில் வெளிவந்த சாட்சியங்களின் அடிப்படையிலேயாகும். அவர் கடந்த காலத்தில் நாட்டுக்காக ஆற்றிய சேவைகளை காட்டி தற்போதைய குற்றச்சாட்டுகளை மூடிமறைக்க இடமளிக்க முடியாது என்பதுவே கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் ஆரூர் தந்தை சிறில் காமினி கூறுகிற கருத்தாக அமைகிறது. மேலும் தனக்கு எதிரான அவதூறு வழக்கை சமரசம் செய்ய சுரேஷலை விடுத்த கோரிக்கையை தான் நிராகரித்து விட்டதாக தெரிவித்த அவர், சுரேஷலை கைது செய்யப்பட்டிருப்பது விசாரணைகளில் வெளிவந்த சாட்சியங்களின் அடிப்படையிலேயே அன்றி தன்னால் அல்ல என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொழும்பில் உள்ள ஆயர் இல்லத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிடுகிறார். சுரேஷலை கைது செய்யப்பட்டதுக்கும் எனக்கு எதிரான அவதூறு வழக்குக்கும் எவ்வித தொடர்புமில்லை. அவர் சாட்சியங்களின் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற வளாகத்தில் அவர் என்னை சந்தித்து என்னால் தெரிவிக்கப்பட்ட கூற்றொன்றிலிருந்து அவரது பெயரை நீக்கினால் வழக்கை மீளப்பெறுவதாக கூறினார். ஆனால் நான் எனது கூற்றில் உறுதியாக இருப்பதால் சமரச கோரிக்கையை நிராகரித்து விட்டேன். உண்மை நீதிமன்றத்தில் நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். சஹ்ரான் குழுவினரின் தாக்குதலுக்கு பின்னால் இருந்த அரசியல் சதித்திட்டம் மற்றும் திட்டமிட்டவர்கள் யார் என்பதை கண்டறியப்பட வேண்டும். இது பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமை. இது விசாரணைகள் தற்போது தீவிரமடைந்துள்ளதால் சிலர் பதற்றமடைந்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் இதில் தலையிடக்கூடாது. சுரேஷலை உளவுத்துறையிலிருந்து நாட்டுக்காக பணியாற்றியதையும் மதிக்கிறோம். ஆனால் அதற்காக அவர் செய்த குற்றங்களை மறைக்க முடியாது. போரில் ஈடுபட்ட ஒருவர் உங்களது பெற்றோரை தண்டித்தால் அவர் ராணுவ வீரர்கள் என்பதால் விட்டுவிடுவீர்களா? சட்டம் அனைவருக்கும் சமம். அவர் தற்போது ஒரு சந்தேக நபர் மட்டுமே. அவருக்கு ஆதரவாக நடத்தப்படும் உண்ணாவிரத போராட்டங்கள் விசித்திரமானவை. உண்ணாவிரதங்களுக்காக விசாரணைகளை நிறுத்த தொடங்கினால் நாட்டில் சட்டத்தை நிலைநாட்ட முடியாது. அதே போல அவருக்கு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் மருத்துவ அறிக்கையின் நம்பகத்தன்மை குறித்தும் நீதிமன்றமே இறுதி முடிவை எடுக்கும். எதற்கும் அஞ்சாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான எங்கள் நீதி போராட்டம் தொடரும் என்பதாக ஆரூர் தந்தை சிறில் காமினி அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். எனவே சாட்சியங்களின் அடிப்படையிலேயே கைது இடம்பெற்றிருக்கிறது. அதனிடத்தில் அவருக்கு உணவு வழங்கியமை, அவரை கவனித்துக் கொண்ட விதம் தொடர்பில் எழுப்பப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேகம் இருந்தால் அவை பார்க்கப்பட வேண்டும். எனவே சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் மருத்துவ அறிக்கையின் நம்பகத்தன்மை குறித்தும் நீதிமன்றமே முடிவெடுக்க வேண்டும் என்பதாக ஆரூர் தந்தை சிறில் காமினி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.